நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயமறிவோம் பகுதி 338 சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய திருக்கோவிலை பற்றி பார்த்துட்டு வரோம். தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதினம், வெம்மை நரகம் விளைந்த பொழுதினம், இம்மை வினை அடர்த்து எய்தும் பொழுதினம், அம்மையினம் துணை அஞ்செழுத்துமே. தில்லையிலே ஆச்சரியமான பெரியதோர் திருக்கோவிலை கொண்டு ஆனந்த நடனம் புரிகிறார் சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜ பெருமான். இந்த ஆலயம் அறிவோம் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு பெரிய சீரீஸ். இதில் நம்ம ஒவ்வொரு கோவிலாக எடுத்துட்டு அந்த கோவிலை பற்றி விஸ்தாரமாக நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு விஸ்தாரமாக அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதன்படி முதல்ல மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலை பற்றி பார்த்தோம். ரெண்டாவதாக திருமலை திருப்பதி திருவேங்கரமுடியானுடைய திருக்கோவிலை பற்றி அனுபவித்தோம். தற்சமயம் மூன்றாவதாக சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய திருக்கோவிலை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த 38 எபிசோடா, அதாவது நடராஜ பெருமானுடைய திருக்கோவில் ஆரம்பித்து 38 எபிசோடாக எடுத்து இன்றைக்கு 38வது எபிசோட். 38 எபிசோடாக தில்லையில் இருக்கும். நாம் நடுவில் ஒரு சின்ன டேக் டைவர்ஷன் எடுத்து மதுரைக்கு போனோம். மீனாட்சி அம்மனுடைய ஆச்சரியமான சித்திரை பெருவிழா ரொம்ப கோலாகலமாக நடந்ததுனால அதை அனுபவிப்பதற்காக மதுரை சென்றோம். தில்லையிலிருந்து 12 நாளாக அந்த கோலாகல உற்சவத்தை காதார கேட்டு நாம் அனுபவித்தோம். இப்போ தற்சமயம் மறுபடியும் தில்லைக்கு வரணும். ஆனால் அதுக்கு நடுவில் என்ன எடுத்தோம் அப்படின்னா, அடியனுக்கு ஜலதோஷம் வந்துடுத்து, உடல் பாறை ஏற்பட்டதுனால கொஞ்ச நாளாக எபிசோட் போட முடியல. அதற்கு க்ஷமிக்கிறோம். மறுபடியும் இப்போ நம்ம தில்லைக்கு வந்துட்டோம். அப்படி இந்த எபிசோடு மறுபடியும் தில்லையிலேருந்து எப்படி துவக்கலாம் அப்படின்னு யோசிச்சும் பொழுது தான் இந்த அழகான திருப்பதிகத்தை வச்சு துவக்கலாம் அப்படின்னு யோசனை வந்தது. இப்போ நான் ஒரு பதிகம் சொன்னேனே, இந்த எபிசோடுடைய துவக்கத்தில் தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதினம், வெம்மை நரகம் விளைந்த பொழுதினம், இம்மை வினை அடர்த்து எய்தும் பொழுதினம், அம்மையினம் துணை அஞ்செழுத்துமே அப்படிங்கிற இந்த ஆச்சரியமான பதிகம் 3ஆம் திருமுறையில் திருஞான சம்பந்த பெருமானுடைய அழகான பதிகமாக அமைந்திருக்கிறது. இந்த பதிகத்தினுடைய அர்த்தத்தை முதல்ல பார்த்துருவோம். என்னன்னா, தும்மலோ இருமலோ எது என்னை போட்டு படுத்தினாலும், என்னை கொண்டு போய் நரகத்தில் தள்ளினாலும், இல்லை நரகத்திலே நாம் போய் விழுந்தாலும், அதே சமயத்தில் இந்த பிறப்பிலேயே என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மங்களுடைய வினைகள் என்னை போட்டு படுத்தி எடுத்தாலும், நான் என்றைக்குமே பஞ்சாட்சரமாகிய நமச்சிவாயத்தை கைவிட மாட்டேன். அது என்னை எப்பையும் கைவிடாது. அது இந்த பிறவிலே சரி, இனிமேல் எவ்வளோ பிறவி எடுத்தாலுமே எனக்கு பஞ்சாட்சரம் என்னை காத்து ரட்சிக்கும், அந்த சிவநாமம் என்னை காத்து ரட்சிக்கும் அப்படிங்குதான் திருஞான சம்பந்த பெருமான் இந்த பதிகத்தில் சொல்கிறார். இந்த பதிகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது நல்லா அனுபவிக்கலாம் அந்த பதிகத்தை. ஆஹா, ரொம்ப அழகாக எழுதியிருக்காரே, இவ்வளோ நரகத்திலே கொண்டு போய் என்னை தள்ளினாலுமே நான் நமச்சிவாயத்தை கைவிடேன் அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த பதிகத்தில் அதை தாண்டியும் ஒரு அழகான கருத்து இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பதிகத்தினுடைய 2வது 3வது 4வது வரிகள் பாருங்கோ. என்ன ஃபர்ஸ்ட் லைன் விட்டுட்டு மற்ற 3 வரிகள் எப்படின்னா, என்னை கொண்டு போய் நரகத்திலேயே தள்ளி நான் ரொம்ப கஷ்டப்பட்டாலும், இந்த பிறப்பிலேயே என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மங்கள் அத்தனையும் என்னை போட்டு படுத்தி எடுத்தாலும், நான் நமசிவாயத்தை கைவிட மாட்டேன், அது 7 ஜென்மங்களுக்கும் என்னை காத்து ரட்சிக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பெரிய விஞ்ஞானிகிட்ட போய் நீங்கள் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று போவோம். ஒரு விஞ்ஞானி இருக்கார், அவர்கிட்ட போய் நீங்கள் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. பெரிய நாசா விஞ்ஞானின்னு வச்சுக்கோங்க. பயங்கரமான அறிவு, பயங்கரமாக பெரிய பெரிய பிஹெச்டிலாம் பண்ணியிருக்கார், ஸ்பேஸ்லேயே நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஞ்ஞானிகிட்ட போய் நீங்கள் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்லுவார், இந்த பாருப்பா அது அவ்வளோ லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது, இது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்குது, அது
நார்த்தில் இருக்குது, இது வந்து சவுத்தில் இருக்குது, அது அட்ராக்ஷனாக இருக்குது, இது என்ன மூலம் பேசுவார் அவர். என்னன்னே நமக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவர் எல்லா ஃபிசிக்ஸ் டேர்ம்ஸையும் போட்டு பெரிய சயின்ஸ் டேர்ம்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக பேசுவார். அப்படிப்பட்டவர் பேசினா நீங்கள் என்ன பண்ணுவேள்? நம்ம சாதாரண எளிய மக்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? போய் கையை கூப்பி நமஸ்காரம் பண்ணிவிட்டு, ரொம்ப உயர்ந்த விஷயங்கள்லாம் பேசுகிறேன் சுவாமி, எங்களுக்கு தான் ஒன்றும் புரியலை, நீங்கள் பெரிய விஞ்ஞானி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். ஆனால் அவர்கிட்ட போய் நீங்கள் சாதாரண சின்ன விஷயம், எனக்கு இந்த பாடத்தில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கணக்கு வாத்தியார், பயங்கரமான பிஹெச்டி பெரிய வாத்தியார்கிட்ட போய் நீங்கள் உட்காந்துட்டு இந்த 3யும் 2யும் பெருக்கினா 6 வருதே, இல்லை 7 வருமா 6 வருமா அப்படின்னு நீங்கள் போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, குழந்தை மாதிரி ஒரு கணக்கு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து உங்களை கண்டுக்க கூட மாட்டார். அப்படியே அவருக்கு வந்து பயங்கரமாக கோவம் வரும் முதல்ல. ரெண்டாவது வந்து அவருக்கு நம்மளுடைய லெவலை பார்த்தாலே நமக்குலாம் இலக்காரமாக இருக்கும். நம்ம மூஞ்சி கூட கொடுத்து நம்மளோட பேச மாட்டார். அந்த அளவுக்கு நம்மளை கீழ்த்தனமாக பார்ப்பார். ஏன்னா அவர் ஒரு பெரிய அவருடைய துறையில் ஞானியாக விளங்குறார். அதனால தான். ஆனால் இந்த பதிகத்துக்கு வந்து பார்த்தேன்னா, ஏதோ ஞான சம்பந்த பெருமான் இருக்காரே, அவர் எவ்வளோ பெரிய ஞானி. சாக்ஷாத் உமாதேவியார்கிட்ட வந்து திருமலைப்பால் குடிச்சிருக்கார். அந்த அளவுக்கு மகா ஞானி அவர். அப்படிப்பட்ட திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பதியம் எழுதியிருக்கார் பாருங்கோ. பெரிய பெரிய கருத்துக்கள்லாம் போட்டு என்னை கூட நரகத்தில் தள்ளினாலும் சரி, என்னை வந்து போன பிறவியில் இருந்த கர்ம வினைகளாக இருந்தாலும் சரி, அப்படி கர்மங்கள்லாம் எவ்வளோ பெரிய கான்செப்ட் தெரியுமா, அவ்வளோ பயங்கரமான உயர்ந்த விஷயங்கள் அதெல்லாம். அப்படி எழுதினவர் முதல் லைனில் ஒரு போட்டிருக்கார் பாருங்கோ, தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதிரம்னு ஒரு போட்டிருக்கார். அதாவது அவ்வளோ உயர்ந்தவர் வந்து சாதாரண விஷயத்தை கூட ஒரு கணக்கில் கொண்டு அதையும் அப்படியே துச்சமாக அப்படியே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிக்காமல் அதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ இறங்கி வந்து தன்னுடைய சௌலபியத்தை அத்தனையும் காட்டி அந்த வரியும் இந்த பதியத்தில் சேர்த்துருக்காருனா அவருடைய மேன்மை என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அவ்வளோ கருணாமூர்த்தியாக இருந்திருக்கார். நம்மளை மாதிரி எளியோர்களுக்கெல்லாம் இவாளுக்கெல்லாம் இந்த நரகம், இவாளுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் தெரியாது, போன பிறவி அடுத்த பிறவியை பற்றிலாம் இவாளுக்கெல்லாம் தெரியாது. எனவே இவாளுக்கு புரிகிற டேர்ம்ஸில் தும்மல் இருமலையும் சேர்த்து போடுவோம், இவர்களுடைய நிலைமைக்கும் நம்ம கொஞ்சம் இறங்கி வருவோம் அப்படின்னு சில சௌலபியத்தை காட்டுகிறது. அதை விட முக்கியமாக என்ன காட்டுகிறது, எல்லாத்துக்குமே அட்டென்ஷன் கொடுத்து ரொம்ப 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 சின்ன விஷயங்களை கூட உன்னிப்பாக கவனித்து அதற்கும் ஒரு அழகான ஒரு இடம் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய பதிகத்தில். அது திருஞான சம்பந்த பெருமானுடைய மேன்மையை காட்டுகிறார். அவருடைய வழியிலேயே அவர் போட்ட பாதையிலே நாமும் பிரயாணப்பட ட்ரை பண்ணணும். சரி சாமி, சம்பந்தமே இல்லாமல் சிதம்பரத்தை பற்றி பேசும்போது எதுக்கு திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகத்தை பற்றி பேசிட்டு இருக்கேள் அப்படின்னா, சம்பந்தம் இருக்குது. ஏன்னா ஒரு கோவில்ங்கிறது பல பல விஷயங்களை தன்னுள்ளே அடக்கிய ஒரு பெரிய மாபெரும் சமுத்திரம். அதுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களாக நிறைய இருக்கும். அது எல்லாத்துக்கும் நாமும் திருஞான சம்பந்த பெருமானை போன்றே மிக 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 அதிக கவனத்துடன் செயல்பட்டு அதையும் கூர்ந்து நோக்கி கவனித்து அதனுடைய பெருமையையும் நாம் பறைசாற்ற வேண்டும். அதுதான் திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்க வழி. அதன்படி இன்றைக்கு சிதம்பரத்திலே வடக்கு கோபுரத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். எப்படின்னா, இந்த வடக்கு கோபுரத்தில் பெரிய ஒரு பாம்பு சிற்பம் இருக்குது. ஒரு பெரிய நாகம், 5 தலை சேஷம், சர்ப்பம், பாம்பு, என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. அவ்வளோ பெரிய பாம்பு சிற்பம் ஒரு சுதை வடிவில் இந்த வடக்கு கோபுரத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வேறு எந்த கோவில்லையுமே இருக்காது. நாம் அதனை ஒத்து கவனித்து அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வடகோபுரத்தினுடைய பெருமையை முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா இந்த வடக்கு அப்படிங்கிற திசையே வந்து ரொம்ப உயர்ந்த திசை. ஏன்னா குபேர திசைன்னு இருக்குது, கைலாசம் கூட வடக்கில் தான் இருக்குது. அதனால என்னென்னா, இந்த வடக்கு திக்கு இந்த இருக்கிற கோபுரத்துக்கே கைலாய கோபுரம் அப்படின்னு தான் பெயர்.
இந்த கோபுரத்தை வந்து ஃபஸ்ட்டு ராஜசிம்ம பல்லவன் சொல்லி ஒரு பெரிய ராஜா கட்டினான். அதுக்கப்புறம் இந்த கோபுரத்தை கிருஷ்ணதேவராயர் வந்து மாற்றி அமைச்சர் 1500களில். ஆனால் அவரால் ஃபுல்லாக முடிக்க முடியாத காரணத்தினால அப்படியே விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் எவ்வளோ முயற்சி செஞ்சும் இந்த கோபுரத்தை வந்து யாராலையுமே கட்டியே முடிக்க முடியல. அப்போ பரமேஸ்வரனுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சத்தால் அச்சுதராயன் அப்படிங்கிற ராஜா வந்து இந்த கோபுரத்தை எடுத்து கட்டினான். அதனால் இந்த கோபுரத்துக்கே பரமேஸ்வரன் தனக்குத்தானே கட்டி கொண்ட கோபுரம் அப்படின்னு ஒரு பெருமையும் இருக்குது. ஏன்னா இந்த பரமேஸ்வரனுடைய கிருபா கடாட்சத்தால் அவருடைய அனுகிரகத்தால் கட்டப்பட்ட கோபுரம்ங்கிறதுனால அவரே தனக்கு கோபுரம் கட்டிட்டார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கோபுரத்துக்கு பெருமை இருக்குது. இந்த கோபுரத்தின் உள்ளே நீங்கள் போய் இந்த வாசல் வழியை பார்த்தேன் அப்படின்னா அந்த அச்சுதராயனுக்கு சிலை இருக்குது. அது அச்சுராயன்னு சில பேர் சொல்கிறா, சில பேர் வந்து அது வந்து கிருஷ்ணதேவராயர்னு சொல்கிறா. ஏதோ ஒன்று அந்த ராஜாவுக்கு சிலை இருக்குது. அதை விட முக்கியம், இந்த கோபுரத்தை கட்டின 6 ஆசாரிகளுக்கு சிலை இருக்குது. அவளுடைய பெயர்களில் சிலவற்றை வந்து கீழே பொறிச்சு வச்சுருக்கா. அந்த அளவுக்கு அந்த சிற்பிகளுடைய சிலைகளும் இந்த கோபுரத்திலே அமைந்திருக்கிறது. இந்த கோபுரத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த கோபுரத்தினுடைய உள்பகுதி, அதாவது கோவில் வெளியிலேருந்து கோபுரத்தை பார்க்கறது தவிர கோவிலுக்குள்ளே வந்து கோபுரத்தை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, கோபுரத்தினுடைய பிற்பகுதின்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல சோடச கணபதிகள் 16 கணபதிகளுடைய திருவுருவச் சிலைகள் அமைந்திருக்கிறது. 16 விநாயகர் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறா. நிறைய சிற்ப நூல்களும் அதே மாதிரி காலாபத்தியம் போன்ற பல வகையான இதிலெல்லாம் வந்து எடுத்து ஹேண்டில் பண்ணுறது இந்த 16 வகை கணபதிகளை. அவள் அத்தனை பேருக்கும் இந்த கோபுரத்திலே சிற்பம் அமைந்திருக்கிறது. கேட்டவரம் அத்தனையும் தரும் கணபதிகள். அப்படி இருக்கிற இந்த கோபுரத்தில் தான் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று, இந்த கோபுரத்தினுடைய வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற முனீஸ்வரர். 2வது, இந்த கோபுரத்தினுடைய நடுவில் அமைஞ்சிருக்கும் பெரிய சர்ப்பத்தினுடைய சிலை. முதல்ல முனீஸ்வரர் எப்படி வந்தார் அப்படின்னா, உமாபதி சிவம்னு சொல்லி ஒரு பெரிய ஆச்சாரியர் அந்த காலத்தில் இருந்தார். அவரை பற்றி நம்ம பின்னாடி ரொம்ப விஸ்தாரமாக பார்ப்போம். உமாபதி சிவத்தை சொல்லாட்டா சிதம்பரமே நிறைவு பெறாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சைவக்குறவர்கள், சமயக்குறவர்கள், சந்தானக்குறவர்கள்லாம் வராலே அந்த லிஸ்ட்டில் வந்து உமாபதி சிவம் வரார். அந்த உமாபதி சிவம் என்ன பண்ணுறார், ஒரு முறை நடராஜ பெருமானுடைய கோவிலுக்கு பெரிய துஷ்டர்களுடைய தாக்குதல் நடந்த ஒரு நடக்க உயர்ந்த ஒரு தருணம். அது துஷ்டர்களுடைய பயம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த காலத்தில் அவள்லாம் இந்த நடராஜ பெருமானுடைய கோவில் ஏதாவது பங்கம் பண்ணிடுவாளோ அப்படின்ற இந்த காலத்தில் இந்த வடக்கு திக்கில் இந்த முனீஸ்வரரை மந்திரோக்தமாக ஸ்தாபனம் பண்ணி ஜட்டாதரன் இவருக்கு பெயர் கொடுத்து இவரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் உமாபதி சிவம். இவரை வேண்டினா இந்த முனீஸ்வரரை போய் பார்த்தேன் அப்படின்னா, அவரை போய் சேவிச்சேன்னா துஷ்டர்களுடைய தாக்குதலோ துஷ்டர்களுடைய அந்த தொல்லைகளோ நமக்கு குறையும். அவள் அத்தனை பேரையும் அடித்து விரட்டி ஓட்டி சம்ஹாரம் பண்ணிடுவார் இந்த முனீஸ்வரர். இவருக்கு ஜட்டாதரன்னு பேர். கிட்டத்தட்ட பைரவர் மாதிரியே தான் இருப்பார். கையில் பாத்திரம்லாம் ஏந்திட்டு, சில பேர் சப்தமுனின்னு கூட சொல்கிறா. அப்படிப்பட்ட ஜட்டாதரருடைய திருவுருவம் இந்த கோபுரத்திலேயான் அமைந்திருக்கிறது. கடைசியில் அந்த பாம்பு விஷயத்துக்கு வந்துடுவோம். என்னன்னா, சிதம்பரத்துக்கும் பாம்புக்குமே நிறைய சம்பந்தம் இருக்குது. ஏன்னா இந்த பதஞ்சலி முனிவர் சொன்னேனே, அந்த பதஞ்சலி முனிவர் பாம்பினுடைய வடிவத்தில் தான் வந்தார். ஆதிசேஷனுடைய வடிவத்தில் தான் நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணார். ஏன்னா ஆதிசேஷன் தான் சாட்சாத் பதஞ்சலி முனிவராக மறுவதாரம் பண்ணா. சில பேர் ஆதிசேஷனுடைய பிள்ளை தான் பதஞ்சலி முனிவர் அப்படின்னு சொல்கிறவாளும் இருக்கா. ஆக ஆதிசேஷனுக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் பயங்கர நெருங்கிய சம்பந்தம். நம்ம ஆதிசேஷனுடைய பிள்ளை, ஆதிசேஷன் தான் பதஞ்சலி முனிவராக வந்தார் நம்ம எடுத்துப்போம். அப்போ அவ்வளோ சம்பந்தம் இருக்குது ஆதிசேஷனுக்கும் இந்த சிதம்பரத்துக்கும். அதனால சில பேர் என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த பதஞ்சலி முனிவர் இந்த கோவிலில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் அவருக்கு இந்த கோபுரத்தில் சிலையை வச்சுருக்கா. அதாவது கோவிலில் இருந்துகிட்டே இருக்காருன்னா எப்படின்னா, சர்ப்பரூகமாகவே இருக்கிறார், பாம்பு வடிவாகவே இந்த கோபுரத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு இந்த கோபுரத்தில் சிலை இருக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்கிறா.
இந்த சிலை வந்து கடந்த 2 கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ணியிருக்கா. ரொம்ப பழைய சிலையெல்லாம் கிடையாது இது. ஆனால் அதை ஒரு காரியத்தோடு தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. என்னென்னா, இது ஒரு சாரார் கற்று பதஞ்சலி முனிவருடைய அந்த இதுதான் உருவம் தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறவா இருக்கா. ரெண்டாவது என்ன இருக்குது அப்படின்னா, இந்த சிதம்பரத்திலே இந்த கோவில் வந்து அமானுஷ்யமான ஒரு கோவில். அதாவது மனிதர்களுடைய மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இந்த கோவிலில் பல பல துவாரங்கள் இருக்குது. இது நன்னா காதில் வாங்கிக்கோங்க. எப்படின்னா, இந்த கோவிலையும் கோவிலை சுற்றியும் பல பல துவாரங்கள் இருக்குது. எப்படின்னா, அந்த துவாரங்கள்னா ஓட்டைகள். அந்த ஓட்டைகள் எப்படின்னா, வேறு வேறு உலகங்களுக்கு நம்மை கூட்டி செல்லும் ஓட்டைகள். இப்போ எடுத்துக்காட்டாக நாகச்சேரி குளம்னு ஒரு குளம் இருக்குது சிதம்பரத்துக்கு பக்கத்துலேயே, அதாவது கோவிலுக்கு பக்கத்துலேயே. அந்த கோவில் அந்த குளத்துலேருந்து கைலாசத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த கோவில்லேருந்து பாதாள லோகத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்படி பல பல லோகங்கள், பல்வேறு லோகங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பல துவாரங்கள் அமைஞ்சிருக்கு. உடனே போய் தேடாதீங்க, ஏதாவது ஓட்டையை பார்த்து இந்த ஓட்டை தானே கேட்காதீங்க. கண்ணுக்கு தெரியாத துவாரங்கள், நமக்கு ஈஸியாக தென்படாது. அப்படிப்பட்ட துவாரங்கள் வழியாக பல தேவர்களும் பலவிதமான ரிஷிகளும் யோகிகளும் ஞானிகளும் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகிறா. ரொம்ப விசேஷம். இதை பற்றி நிறைய நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அப்படி இந்த கோவில் வந்து மனிதனுடைய மூளைக்கு அப்பாற்பட்ட விஷயமாக அமைந்திருக்கிறது. அதன்படி நாகலோகத்துக்கும் இந்த அதாவது இந்த கோவிலுக்கும் ஒரு துவாரத்தின் வழியாக ஒரு கனெக்ஷன் இருக்குது. இது எப்படி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவா அப்படின்னா, இந்த மேற்கு கோபுரத்துக்கு இத்தாப்பில் ஒரு வில்வ மரம் ஒன்று இருக்குது. அங்கே பிள்ளையார் ஒருத்தர் இருக்கார். அந்த பிள்ளையாருக்கு ஆப்போசிட்டாக வில்வ மரம் ஒன்று இருக்குது. அந்த வில்வ மரத்தை கீழே வந்து இங்கே கீழேருந்து அதுலேருந்து நாகலோகத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருப்பதாக ஆன்றோர்கள் வாக்கு. அதுக்காக தான் அந்த வில்வ மரத்தை ஸ்தாபனம் பண்ணி அந்த இடத்துல இந்த நாகலோக கனெக்ஷனை வந்து மனிதர்களுடைய நடமாட்டத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் அவளுக்கு எந்த விதமான பயமும் ஏற்படாதவாறு அமைச்சிருக்கா. அப்போ அதன்படி ஒரு 5 தலை நாகம், ஒரு சர்ப்பம் இந்த கோவிலில் சுற்றி வந்துதான். அதனுடைய சஞ்சாரம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால அவள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, அதனுடைய சக்திகள் அத்தனையும் ஆக்கர்ஷணம் பண்ணி கொண்டு போய் இந்த கோபுரத்தில் பிரதிஷ்டை பண்ணி அங்கேயே இருந்து எங்கள் எல்லாரையும் நீர் காத்து ரட்சிக்க வேண்டும். இந்த நடராஜ பெருமானுடைய மேலே இருக்கிற அன்பு எனக்கு புரியுறது. நீ நடராஜ பெருமாள் மேல் வச்சுருக்க இந்த பக்தியும் எல்லாமே எங்களுக்கு புரியுறது. அது நாகராஜாவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். நாகலோகத்தினுடைய ஆச்சரியமான தேவநாகம் அது. அப்படி எங்களுடைய அந்த இதுக்கு வந்து, ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பயம் ஏற்படுறது. இந்த கோவிலும் பாதுகாப்பாக இருக்கணும், நீ தான் ரட்சிக்கணும், அதே சமயத்தில் மனிதர்களையும் நீங்கள் தான் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஞாபகார்த்தமாக அவர்களுடைய அந்த நாகத்தினுடைய சக்திகள் அத்தனையும் கொண்டு போய் ஆக்கர்ஷணம் பண்ணி இந்த கோபுரத்தில் ஒரு சுதை வடிவில் வச்சுருக்கா. இப்போ பெரிய நாகம் அது, நீங்கள் போய் பாருங்கோ. அதுக்கு முன்னாடி ஒருத்தன் உட்காந்து அந்த நாகத்துக்கு சாப்பாடு போடுற மாதிரி ஒரு சிலை கொடுத்து வச்சு ஒரு அழகான ஒரு சிற்பமாக அந்த கோபுரத்தில் செதுக்கியிருப்பா. மந்திரோக்தமாக அதெல்லாம் ஆவாகனம் பண்ணி கொண்டே வச்சது. அதை காட்டிலும் ஒன்று முக்கியமான விஷயம் என்ன, சரி சுவாமி நீங்கள் மாட்டு சும்மா நாகம் இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டேலே அப்படின்னா, இந்த கோபுரத்துலேருந்து மேலே ஏறி விளக்கு போடுவா. இன்னி வரைக்கும் அதை வழக்க வச்சுருக்கா. எல்லா கோபுரத்துலேயும் மேலே ஏறி விளக்கு ஏற்றுவா. சாயங்கால வேளையில் ஒரு 6:30-7 மணி வாக்கில். அப்போ இந்த கோபுரத்தில் அந்த வழக்கு ஏறி போடுறவர் இருக்கார் தெரியுமா, அவர் சொல்லியிருக்கார், உண்மை சுவாமி, இது சத்தியம். இது ஏன்னா கோபுரத்தில் உள்ள ஃபுல்லாக நிறைய அந்த மாடங்கள்லாம் இருக்கும் தெரியுமா, அதில் ஃபுல்லாக ஒரே புழுதியும் தூசும் தும்பட்டையும் வவ்வால் புழுக்கு அதெல்லாம் தானே கிடக்கும். அதில் பார்த்தேன்னா அப்படி தரையில் அப்படியே ஃபுல்லாக கிடக்கிற இடத்துல பாம்பு ஊர்னதுக்கான தடயங்கள் நிறைய தென்படுமாம். ஏன், பாம்பு கழட்டி போட்ட சட்டைகள் கூட சில இடங்களில் காணப்படுமாம். அதெல்லாம் இன்னி வரைக்கும் இருக்கா. நிறைய தரம் பார்த்ததாக அந்த கோபுரத்தில் ஏறி விளக்கு போடுறவர் சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு ரொம்ப 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 விசேஷமான, பார்த்துக்கோங்க, நடராஜரை நம்ம வணங்குறது மட்டும் இல்லை,
பல 14 லோகங்கள்லேருந்து வர பல யக்ஷர்களும் கிண்ணர்களும் கிம்புருஷர்களும் தேவர்களும் மனுஷர்களும் அதே ரிஷிகளும் பூதகணங்களும் நாகர்களும் எல்லாரும் வந்து நடராஜ பெருமானை வழிபடுறா. இந்த கோவில் அவ்வளோ பெருமை வாய்ந்த ஒரு கோவில். இந்த கோவில் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண கோவில் கிடையாது. இது ரொம்ப மனிதனுடைய மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு கோவில். நடராஜ பெருமான் சர்வ லோகத்தையும் அடக்கி ஆண்டு சிவகாம சுந்தரியோடு சேர்ந்து ரொம்ப ஜம்முன்னு ஆச்சரியமாக இந்த கோவிலில் குடிகொண்டிருக்கிறார். அது நன்னா நினச்சிக்கோங்கோ. இப்படிப்பட்ட அந்த அந்த சர்ப்பர் அந்த ஒரு திருமேனியும் போய் பார்த்துட்டு வாங்கோ. கோபுரத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே திருப்பி கோபுரத்தை மேலே நோக்கி பார்த்தேள் அப்படின்னா இந்த பாம்பினுடைய சிற்பம் தெரியும். அவரையும் போய் சேவிச்சுக்கோங்க. இந்த கோபுரத்தை கோவிலையும் காத்து ரட்சிக்கிறார். அதை பதஞ்சலின்னு சொல்கிறவா சில பேர் இருக்கா. பதஞ்சலின்னு சொன்னாலும் அது கரெக்டு தான், அது ஒன்றும் ஆட்சேபனைப்படுறது கிடையாது. ஏன்னா பதஞ்சலியும் சர்ப்பரூபத்தில் இந்த கோவிலை சஞ்சரிச்சுட்டு இருக்கார். அவருடைய சக்தி ஆகர்ஷணம் பண்ணி அங்கே வச்சாலும் சரிதான். இல்லை அது வேற ஒரு பாம்பு, அது ஒரு ஏதோ ஆனால் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண பாம்பு கிடையாது. அது வந்து நாகலோகத்தினுடைய ஒரு நாகராஜாவோ இல்லை யாராவோ கூட இருக்கலாம். அவரை கொண்டு போய் அங்கே ஆகர்ஷணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப விசேஷமான, இப்படிலாம் வேறு எந்த கோவில்லையுமே இருக்காது, சிதம்பரத்துக்கே இருக்கிற பெருமைகள் அதெல்லாம். அப்படிப்பட்ட அந்த நாகராஜாவையும் அந்த முனீஸ்வரரையும் அந்த வடக்கு கோபுரத்தையும் சேவிச்சுண்டு முக்கியமாக ஆனந்த நடராஜ பெருமானையும் வணங்கிவிட்டு இன்றைய எபிசோடை முடித்துக்கொள்வோம். மேலும் நாளை சந்திப்போம்.